உட்காரு. நீலாவதி வீட்டுல இருந்து எந்த தகவலும் வரல. பேசாம மனோகரி பொண்ணு கட்டலாமா? இனிமே நானே நினைச்சாலும் அது நடக்காதுப்பா. ஏண்டா? முத்துப்பாண்டி மாமாவை பார்த்து நான் நீலாவதியை கட்டிக்க போறதா சொல்லிட்டேன். பார்த்து சொல்லிட்டியா? டேய், உனக்கு ஏன்டா அந்த முந்திரி கொட்டை வேலையெல்லாம்? நீ விவரம் சொல்லிட்டு வரலடா, அவங்க உறவை வெட்டிட்டு வந்திருக்க. நீலாவதி எப்ப பதில சொல்றது, நான் உனக்கு எப்ப கல்யாணத்தை ஏற்பாடு பண்றது? அவ பதில் சொல்ல வருஷம் ஆனாலும் நான் காத்துக்கிட்டு இருக்க தயார். என்னை பொறுத்த வரைக்கும் நீலாவதி தான் என்னோட மனைவி. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். வா மாப்ள, வாமா வா. அம்மா எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேம்மா. டாக்டர் டெஸ்ட்லாம் போடியாமா? என் தங்கச்சி நீலாவதி முன்ன பின்ன இருந்தாலும் அவ பதில் சொல்ற வரைக்கும் காத்துட்டு சொன்ன பாரு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி நல்ல மாப்பிள்ள கைக்கு பக்கத்துல இருக்கிறப்ப அவ என்னடனா அந்த சித்தார்த்த நினைச்சு தனக்கு தானே தாலி கட்டிக்கிட்டு அவங்க வீடே கெதின்னு கிடக்கா. மாப்ள, நீ என்னப்பா சொல்ற? நீலாவதி சித்தார்த்த நினைச்சு அவளே தாலி கட்டிக்கிட்டு அவன் வீட்டுல இருக்காளா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? வேல்முருகன் இதை பத்தி உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையா? என்ன வேல்முருகா, நீலாவதி பத்தின உண்மைய அத்தை மாமா கிட்ட சொல்லவே இல்லையா? இல்ல, உன்ன அவன் சொல்லல என்ன மாப்ள, நீ சொல்லு மாப்ள. சொல்லு மாப்ள. நீலாவதி இப்ப என்ன பண்றா, எங்க இருக்கா? அந்த மானங்கட்டவ ரொம்ப நாளா வக்கீல் உமா மகேஸ்வரி மகன் சித்தார்த்த விரும்பியிருக்கா. இதான் மாமா நீலாவதி நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த கேவலம். ஏய், மாமா விடு மாமா, விடு மாப்ள, விடுமா, விடு. பாருடி ரஸ்கல். பாப்பாவை. ஒருத்தி இன்னொருத்தி வாழ்க்கையை கெடுக்க என்னென்னமோ கேவலத்தை பண்ணிட்டு இருக்கா. அவள இந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வர பாக்குறியாடா? டேய், அந்த மாதிரி ஒரு அவமானம் இந்த வீட்டுல நடந்தா உன் அப்பனை உயிரோட பார்க்க முடியாது. இப்ப தெரிஞ்சு போச்சுல, என் மனசுல இருக்கிறத நான் சொல்றேன். திலகா இன்னைக்கு கௌரவமா சந்தோஷமா நல்லா வாழ்றானா, அதுக்கு காரணம் அந்த கௌரி தான். டேய், இத நீ என்னடா புதுசா சொல்றது? நானே 1000 தடவை சொல்லியிருக்கேன். தினம் தினம் மனசுக்குள்ள கௌரிக்கு நன்றி சொல்லிட்டு தான் இருக்கேன். தினம் தினம் மனசுக்குள்ள நன்றி சொன்னா மட்டும் போதுமா? அந்த கௌரி நல்லா வாழ்றதுக்கு நம்ம உதவி பண்ண வேண்டாமா? நீலாவதி வேணும்னே கௌரி வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கா. கௌரி நல்லா இருக்கணும்னா நீலாவதி அங்க இருக்கவே கூடாது. அதனாலதான் நீலாவதியை நான் கட்டிக்க பாக்குறேன். நான் இதை தியாகமா நினைக்கல, தியாகமும் பண்ணல. என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்தின கௌரிக்கு நன்றி கடன் படுறேன். வேல்முருகா, வேல்